இப்போ நாம் செய்கிறத டேஸ்டியான மொறுமொறுப்பான ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா தோசை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும். 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். மூணுத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு சுவைக்கேற்ப முதல்ல 5 கப்பு தண்ணி, ஒரு கப்பு ரவை எடுத்தோம், அதே கப்பில் 5 கப்பு தண்ணி. 1 2 3 4 5 நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கட்டி இல்லாத கலந்து ஊற வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறத்துக்குள்ள கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் மிளகு 2 ஸ்பூன் மிளகு வெடித்ததும் சீரகம், முந்திரி, அப்புறம் இஞ்சி துருவல், செவந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மாவுல கொட்ட நல்லா கலந்துட்டு ஊறட்டும். அது ஊறத்துக்குள்ளாட்ட சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ரவா தோசைக்கு இந்த தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு வேர்க்கடலை, 1/4 கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகாய். கொரப்பா அரைச்சிக்கணும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு ஊறி இருக்கும். இப்போ நம்ம தோசை செய்யலாம். நல்ல தண்ணியை இந்த பதத்துக்கு இருக்கணும். மாவு இப்படி வரணும், தெளிச்ச மாதிரி. எண்ணெயை ஊற்றி நல்லா முறுமுறு தோசை, ரவா தோசை, டேஸ்டியான முறுமுறுப்பான ரவா தோசை தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும்.